Hi friends, welcome to the channel நாஞ்சில் நாட்டு சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல இஞ்சி பச்சடி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். பச்சடி செய்யறதுக்கு 100 கிராம் இஞ்சி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 8 ல இருந்து 10. இஞ்சியும் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி மெல்லிசா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடாயை சூடு பண்ணிக்கோங்க. கடாய் சூடானோன்னா 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னா நம்ம இப்போ இஞ்சி ஆட் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. கிட்டத்தட்ட 6 ல இருந்து 7 நிமிஷம் போல் ஆகும் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகுறதுக்கு. ஃப்ளேமை சிம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். வத்தல் மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன், மல்லிப்பொடி 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாக ஆகுது வரைக்கும் வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஆகணும். இஞ்சி வெங்காயமும் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. புளி இந்த மாதிரி நெல்லிக்காய் சைஸ் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 வரமிளகா, 1 ஸ்பூன் கடுகு. கடுகு பொரிஞ்சோன்னே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் இஞ்சி வெங்காயம் பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மிதமான சூட்டில் வச்சு 6 ல இருந்து 7 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், நல்லா கெட்டி ஆயிடுச்சு 7 நிமிஷத்துக்கு அப்புறமா. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் சீனி ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், சுவையான இஞ்சி பச்சடி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.